கேரளா ஸ்டைல் கடலைக்கறியும் சப்பாத்தியும் செய்ய போகிறேன். கடலைக்கறி செய்ய தேவையான பொருட்கள் வந்து 2 வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது நம்ம தாளிக்கலாம். கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி செய்கிறோம். அதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். அதை வச்சோடனே அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுன்னு இப்போ அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி போகிறேன். இது வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ஆயிலில் வதக்கலாம். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். கடலைக்கறிக்கு மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் வெங்காயம் ஒன்று போட்டுக்கிட்டேன். அந்த வெங்காயமும் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினேன் அதில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கினேன். அதுவும் வதங்கட்டும். நல்லா கம்மன்னு வாசனை வரணும். இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். கனம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா தீயாமல் பொன்னிறமாக வதக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடலைக்கறிக்கு வந்து நேற்று நைட்டே கடலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு இப்போ மார்னிங் எழுந்து குக்கரில் 5 விசில் வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைக்கறி மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. கடலையை வந்து நம்ம தாளிச்சோம்ல அந்த மசாலாவில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கடலைக்கறியில் நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கின மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், கனம் மசாலா, மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணல. அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கேரளா ஸ்டைலு கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு தூவியாச்சு. இப்போ கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி.